பழங்குடியினருக்கு சொந்தமான இடத்தை மீட்க கோரி கோவையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் நேரலையையும் தற்போது காணலாம். கோவையில் பழங்குடியினருக்கு சொந்தமான இடத்தை மீட்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனுடைய கூடுதல் விவரங்களை நமது கோவை செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் வெங்கடேஷ். குறிப்பா பார்த்தோம்னா கோவையில் இருக்க ஆழ்ந்துறை அடுத்த முட்டத்து வயல் என்கின்ற பகுதியில பழங்குடி மக்களுக்கு சொந்தமான 40 ஏக்கர் நிலத்தை பல்வேறு தனியார் அமைப்புகள் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்காங்க. அதை மீட்டு தரணும்னு வலியுறுத்தி இன்றைய தினமானது பழங்குடி மக்கள் மற்றும் பல்வேறு இடதுசாரிகளை கட்சியில் சேர்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பார்த்தோமானால் நில உச்சவரம்பு சட்டத்தின்படி ஆங்கிலேயர் காலத்திற்கு அடுத்து இருந்தபோது அமெரிக்க கவுண்டர் என்பவர் இங்க இருக்கக்கூடிய அவருக்கு சொந்தமான நிலங்களை இங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுக்கு மாற்றி கொடுக்குவதற்காக எழுதி கொடுத்திருந்தார். அந்த நிலத்தின் ஒரு பகுதியான 44 ஏக்கரை அரசானது பல்வேறு தனியாரை சேர்ந்தவர்களுக்கு விற்றுள்ளது. அதனை மீட்டு பழங்குடி மக்களுக்கே கொடுக்க வேண்டும் என்பதற்காக பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாததை அடுத்து இன்றைய தினமானது இடதுசாரிகள் மற்றும் பல்வேறு அமைப்பினை சேர்ந்தவர்கள் இன்று இந்த நிலத்தினை மீட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சுமார் 500க்கும் மேற்பட்டோர், அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தலித் விடுதலை இயக்கம் மற்றும் பழங்குடியினர் நல சங்கம், ஜனநாயக மாத சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதாவது முக்கிய பகுதியான செம்மேடு பகுதியில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முட்டத்து வயல் என்கின்ற இடத்திற்கு சுமார் போராட்டமாக ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கின்றனர். இதனிடையே வந்த மக்கள் அனைவரும் செம்மேடு பகுதியிலே காவல்துறையினரால் நிறுத்தி வைக்கப்பட்டனர். தற்போது காவல்துறையினரின் தடையை மீறி சுமார் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முட்டத்து வயல் என்ற கிராமத்தை நோக்கி அவர்கள் ஊர்வலமாக சென்று கொண்டிருக்கிறார். வெங்கடேஷ், ஷெர்லி, காவல்துறையினருடைய தடையை மீறி இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இதனிடையே அந்த சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள் யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்துள்ளனர்? குறிப்பாக இந்த மக்களின் கோரிக்கையானது பல ஆண்டு காலமான கோரிக்கையாக உள்ளது. அந்த பகுதியில், அதாவது நில உச்சவரம்பு சட்டப்படி அந்த பழங்குடி மக்களுக்கு வழங்க வேண்டிய இடத்தை அவர்களுக்கே திரும்ப தர வேண்டும், பழங்குடி மக்களின் நலத்திற்காகவும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்காகவும் அந்த நிலங்களை வழங்க வேண்டும் என்பது பல ஆண்டுகால கோரிக்கையாக இருந்து வருகிறது. சமீப காலமாக இந்த கோரிக்கை வலுத்து வந்தது. இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களும் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று இந்த போராட்டமானது மிக பெரிய அளவில் நடைபெற்று வருகிறது. இவர்கள் கூறுகையில் இந்த போராட்டம் ஒரு முடிவல்ல, இதுவே தொடக்கம் என்று தெரிவித்திருக்கின்றனர். இந்நிலையில் சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் சம்பவ இடத்திற்கு இந்த பகுதியைச் சேர்ந்த தாசில்தார் அவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். ஆனால் பேச்சுவார்த்தையில் எந்த பயனும் இல்லாததை அடுத்து இவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வெங்கடேஷ், நிச்சயமாக உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஷெர்லி.